நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்களின் மறைவும் மாட்சியும் பார்க்க இருக்கிறோம். மறைவும் மாட்சியும் வல்ல செயல்களாலும் நல்ல தொடக்கங்களாலும் தனக்கென ஒரு தனி இடத்தை, தனி அணுகுமுறையை உருவாக்கி கொண்டு தன்னிகரற்ற இறை பணியாளராக கத்தோலிக்க திரு அவையை 26 ஆண்டு காலம் வழிநடத்தி இறையிறக்கத்தின் ஞாயிறு விழாவை நிறுவி அதன் சான்றாளராக விளங்கிய திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் இறை இரக்க ஞாயிறாகிய 2/4/2005 அன்று தனது 84ஆம் வயதில் இறைவனடி சேர்ந்தார். அவரது உடல் 8/4/2005 அன்று பன்னாட்டு தலைவர்களில் புகழாரத்துடனும் திரு அவை பணியாளர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் கண்ணீர் அஞ்சலியுடனும் புனித பேதுரு சதுக்கத்தில் அமைந்துள்ள புனித பேதுரு பேராலயத்தின் குகை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. நிலையான மாட்சியை நோக்கிய புனித செயல்கள். அருளாளர் பட்டம். பொதுவாக ஒருவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவருக்கு புனிதர் பட்டம் அளிப்பதற்கான ஆராய்ச்சி செயல்பாடுகள் தொடங்கும். ஆனால் புதிய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலுக்கு புனிதர் பட்டம் வழங்கும் பணியை தொடங்க 5 ஆண்டு காலம் காத்திருக்க தேவையில்லை, நம்பிக்கையாளர்கள் இவரை விரைவிலேயே புனிதராக காண விரும்புகின்றனர் என கூறி அதற்கான பணிகளை தொடங்கலானார். அதற்குரிய முறையான செயல்பாடுகளுக்கு ஆணையிட்டார். அரிய சான்றாக அரும் அடையாளம். 2009 பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த கன்னியர் ஒருவர் தனக்கு ஏற்பட்ட பார்க்கின்சன் நோயிலிருந்து விடுபட திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலிடம் வேண்டிக் கொண்டார். அதன்படியே அவர் குணம் பெற்றார் என நிரூபிக்கப்பட்டது. எனவே 2011ஆம் ஆண்டு மே 1 நாள் அதே இறை இரக்க ஞாயிறன்று திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலை அருளாளர் நிலைக்கு உயர்த்தினார். புனிதர் பட்டம். திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலுக்கு அருளாளர் பட்டம் அளிக்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே அவரது பரிந்துரையால் மற்றோர் அரும் அடையாளம், ஒரு புதுமை நடந்ததாக செய்தி வந்தது. கோஸ்தா ரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஃப்ளோரிபெத் மோரா என்ற பெண்மணிக்கு ஏற்பட்ட மூளை இரத்த அழற்சி, அதாவது ஒரு ஒவ்வாமை, அற்புதமான விதத்தில் மறைந்தது. இதற்கு விளக்கம் அளிக்க மருத்துவ குழுவால் இயலவில்லை. இதனை ஆய்ந்த வத்திக்கான் பேராயம் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்களது பரிந்துரையால் நிகழ்ந்த அரும் அடையாளம் இது என ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டது. 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆணைப்படி திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலுக்கு விரைவில் புனிதர் பட்டம் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. புனிதர் பட்ட சிறப்பு கொண்டாட்டம். 1963ஆம் ஆண்டு இறப்பு எய்திய திருத்தந்தை 23ஆம் யோவானுக்கும் 2005இல் இயற்கை எய்திய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுலுக்கும் சேர்த்து ஒரே கொண்டாட்டமாக 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் நாள் இறை இரக்க ஞாயிற்றன்று புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இறை இரக்க ஞாயிறு கொண்டாட்டத்தை நிறுவிய திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இறந்ததும் அருளாளர் பட்டம் ஏற்றதும் புனிதர் பட்டம் பெற்றதும் இறை இரக்க ஞாயிற்றன்றுதான் என்பது பலராலும் வியந்து நோக்கப்பட்டது. இறைவன் நம் புனிதர் மீது கொண்ட இரக்கத்திற்கு இந்நிகழ்வுகளே மாபெரும் சான்றுகளாக உள்ளன. இந்த கொண்டாட்டத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு குறிப்பிடத்தக்கது. அதாவது திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் அவரின் முன்னவர் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ஆகிய இருவரும் இணைந்தே திருப்பலி நிறைவேற்றி அக்கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். இந்த நாளில் புனிதராகும் இருவரின் ஒருவர் வரலாற்று சிறப்புமிக்க 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்கிய திருத்தந்தை புனித 23ஆம் யோவான். இன்னொருவர் குடும்பங்களை ஆதரித்து வளர்த்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல். இவ்விழா கொண்டாட்டத்தில் 150 கர்தினால்களும் 700 ஆயர்களும் 1000க்கும் மேற்பட்ட குருக்களும்
பெருந்திரளான அருட்சகோதரிகளும் 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்களும் பங்கேற்றார்கள். உலக நாடுகள் 93 மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டன. 19 தூதுக்குழுக்கள் அதிபர்களின் தலைமையின் கீழும் 24 தூதுக்குழுக்கள் பிரதமர்களின் தலைமையின் கீழும் வருகை தந்தன. ஸ்பெயின் நாட்டு அரசரும் அரசியும் பெல்ஜியத்தின் முன்னாள் அரசியும் வந்து பங்கேற்று வியந்து போற்றினர். திருவிழா பாதுகாவலர் மற்றும் திரு உருவ சிறப்பு. அனைத்துலக திரு வழிபாட்டு பேராயம் அருளாளர் புனிதர் மற்றும் மறைசாட்சியரை ஒரே நாளில் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுவது வழக்கம். அது பெரும்பாலும் அவர் இறந்த தேதியில் கொண்டாடப்படும். அதன்படி நம் புனித திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுலுக்கு அவர் இறந்த ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பதிலாக அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற நாளான அக்டோபர் மாதம் 22ஆம் நாளை அவரது விழாவாக கொண்டாட பணித்துள்ளது. மேலும் அவர் இளையோர் வாழ்வின் விடிவெள்ளியாக திகழ்ந்ததால் உலக இளையோர் நாளின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார். திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுலின் திரு உருவ சிலை தொழிலதிபர் லெஸ் ஜெக் லைசனின் முழு நிதி உதவியுடன் போலந்து நாட்டின் 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் 45 அடி உயரமும் 5000 கிலோ எடையும் கொண்ட திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்களது திருச்சுரூபம் நிறுவப்பட்டது. இதுதான் நம் புனிதர் உருவில் அமைந்த உலக பெரும் சுரூபமாகும். உலாவரும் ஒளியின் மைந்தர். வரலாற்றையே வசீகர தலைமையால் ஈர்த்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுலிடம் விளங்கிய ஆற்றல்மிகு ஆசிகளும் அருங்குணங்களும் விடுமுறை விவிலிய பள்ளியில் பயிலும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் என்றும் துணை நிற்பவனவாக. திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுலை நோக்கி மன்றாட்டு. ஓ புனித யோவான் பவுலே, விண்ணகத்திலிருந்து உமது ஆசியை எங்கள் மீது பொழிந்தருளும். நீர் பெரிதும் அன்பு செய்த பணிவிடை புரிந்த இயேசுவை ஒவ்வொருவரிடமும் கொண்டு சேர்க்கவும், ஒவ்வொருவரையும் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் உலக பாதையில் மனத்துணிவோடு நீர் வழிநடத்திய திரு அவைக்கு ஆசியளித்தருளும். பற்றி எரியும் பாசத்திற்குரிய இளையோருக்கு ஆசியளித்தருளும். அவர்கள் மீண்டுமாய் கனவு காண அவர்களுக்கு உதவி புரியும். இந்த மண்ணக வாழ்வின் பாதைகளை ஒளிர்விக்கும் ஒளியை காண விண்ணகத்தை அவர்கள் உற்று நோக்க அவர்களுக்கு உதவி புரியும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசியளித்தருளும். இம்மண்ணகத்தில் கடவுள் ஏற்றிய விலைமதிப்பில்லாத மிகவும் அவசியமான அந்த தெய்வீக ஒளிக்கு எதிரான சாத்தானின் தாக்குதல்கள் பற்றி நீர் ஏற்கனவே எங்களை எச்சரித்திருக்கின்றீர். புனித யோவான் பவுலே, உம்முடைய பரிந்துரையால் ஒவ்வொரு குடும்பத்தையும் அதிலே மலருகின்ற ஒவ்வொரு உயிரையும் பாதுகாத்தருளும். பதட்டங்கள் போர்கள் நிறைந்த இந்த உலகத்திற்காக மன்றாடும் போரை எதிர்த்து நின்றீர். உரையாடலை ஊக்கப்படுத்தி அன்பின் விதைகளை விதைத்தீர். தளரா நெஞ்சத்தோடு நாங்கள் அமைதிக்கான விதைகளை விதைப்பவர்களாக வாழ எங்களுக்காக மன்றாடும். ஓ புனித யோவான் பவுலே, விண்ணகத்தில் மரியா அருகில் நாங்கள் உம்மை பார்க்கிறோம். அங்கிருந்து இறையாட்சியை நிறைவாக எங்கள் மீது பொழிந்தருளும். ஆமீன்.